வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ஆதி இதுக்கு மேல நம்ம தாமதிச்சா என் பிள்ளைங்களை பாரதி நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்ல வச்சுட்டா. இதுக்கு மேல நம்ம தாமதிக்க கூடாது. நம்மளோட பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம். இந்த மித்ரா வேற ஒவ்வொருத்தரைங்களே சதி பண்ணி இந்த என்னட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு மோசமானவளுக்கிட்ட நான் வாழதை விட எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு அவங்க கூட நான் வாழது எவ்வளவோ மேலு அப்படின்னு முடிவெடுத்து பாரதியையும் அவங்க பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு களை இறங்குறாங்க. மித்ராவுக்கு சரியான செருப்படி கொடுக்குறாங்க. இந்த பாரு மித்ரா, நீ என் வாழ்க்கையில் முக்கியம். நான் உன்னை ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு தான் இவ்வளோ நாள் நான் காவல் இருந்தேன். நீ ஆனால் என் நம்பிக்கைக்கு தகுதியானவ இல்லை. நான் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு என் பிள்ளைங்க பொண்டாட்டி இவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினோம். உண்மை அப்போ எல்லாம் தெரிஞ்சு நீ வேணும்னே என்கிட்ட கேம் ஆடிருக்கியா, உன்னை விட போறது இல்லடா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க மித்ரா. இந்த சைடு வா பாரதி, நம்ம தனியாக ஒரு லைஃப்பை ரன் பண்ணி வாழலாம் அப்படின்னு நம்ம மித்ரா வீட்டில இருந்து பாரதி, ஆதித்யா, தமிழ் இவங்களோட தவக்கலை பாட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து களை இறங்குறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம ஆதி பசங்க எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு ஐஸ்கிரீம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதனால கிளாஸ் கட் ஆகிருக்கும். இது நம்ம ஆதித்யா ஃப்ரெண்டு ராகுல் மூலமாக நம்ம பாரதியம் தெரிய வந்துடும். எதுக்காக நீங்கள் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் என்கிட்ட பொய் சொல்ல வச்சிங்க அப்படின்னு நம்ம ஆதிட்ட கேட்க நேரம், இந்த பாருங்க எனக்கு என் பிள்ளைங்களை நல்லபடியாக வாழணும். அதுக்கு இப்போவே பொய் புரட்டணி வாழக்கூடாது. அதுக்கு நான் என்ன உண்டோ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பாரதி சொல்ல நேரம், சரிதான் பாரதி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் இப்படி தப்பு நடக்காது அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாருங்க இவர் உங்களுக்கு அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், வேண்டாம் பாரதி, அப்பாவே இல்லைன்னு ஒரு குண்டை தூக்கி என் மனசை இதயத்தை அப்படியே சுக்கு நூறு ஆக்கிற, அதெல்லாம் சரிப்படாது. இதுவளுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா நான் தான். என்கிட்ட இருந்து என் பிள்ளைங்களை பிரிச்சிடாத அப்படின்னு நம்ம ஆதிக்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. இதை பார்த்தோன்னா நம்ம பாரதி, என்ன இவருக்கு பிள்ளைங்க தான் இது அப்படின்னு நம்ம ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டா அப்படின்னு மிரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அப்பா அம்மா போராட்டத்தை நம்ம ஆதித்யா, தமிழ் இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம பாரதி மௌனமாக இருக்க நேரம் மித்ரா ஓடி வராங்க. நீ ஆஃபீஸுக்கு வாரேன் அப்படின்னு பொய் சொல்லி வர முடியாத நீ பொய் சொல்லிக்கிட்டு நீ இந்த ஆதித்ய தமிழ் கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்க அதானே அப்படின்னு எல்லாம் நம்ம மித்ரா கேட்ட உடனே, என்ன மித்ரா நீ எகிற, என் பசங்க கூட நான் போய் சாப்பிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உங்கள் பசங்களா அப்படின்னு நீங்கள் தான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்ல சொன்னீங்களா, அதுக்கு பிறகு எதுக்கு ஆமாம் அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னேன்னு நான் தான் இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் என்னோட பசங்க தான். என் பாரதி எங்கள் உறவு எல்லாத்தையும் இல்லை அப்படின்னு இந்த பிள்ளைங்கிட்ட சொல்ல சொல்லி இந்த பிள்ளைங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டதே நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே நான் இந்த பிள்ளைங்களுக்கு மனசை நோகடிக்கப்படாது. தமிழ், ஆதித்யா இவங்களுக்கு அப்பா நான் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம ஆதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு மித்ரா அந்த இடத்துல அப்படியே கோப கண்ணலோட பார்க்குறாங்க. என்ன பார்க்குற மித்ரா, உனக்கு உன் மேலே நான் நம்பிக்கை வச்சு உன்னையே நான் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு தான் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் உண்மை தெரிஞ்சோ நான் சைலண்டாக இருந்தேன். ஆனால் நீ என்னோட நம்பிக்கைக்கும் என்னோட அன்புக்கும் தகுதியானவ இல்லை, நீ ஒரு போலி அப்படின்னு இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு, எனக்கு பாரதி கூட சேர்ந்து நான் வாழணும், என் பிள்ளைங்க நலனுக்காக நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிற நேரம், நான் இனி இங்கே இருக்க போகிறதில்ல, நீனும் என் பசங்களை சாகடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டு இந்த ஆதித்யா எல்லாம் இருட்டு ரூமுக்குள்ளே அடைச்சி எல்லாத்தையும் துன்பப்படுத்தினது எல்லாம் எனக்கு தெரியும். இல்லைலாம் நீ வேணும், நீ தான் பர்பஸாக பண்ணின, எல்லாம் தெரிஞ்சோம் நான் இனி இங்கே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் துடிக்கிறாங்க நம்ம மித்ரா. அதோட நம்ம திலகவதி பார்க்குறாங்க, என்ன இப்போவாது இந்த ஆதிக்கு பாரதி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேர்ந்து வாழணும்னு தோணிருக்குல்ல, அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இங்கேருந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்க்க நாங்கள் கிளம்புறோம், வா பாரதி அப்படின்னு அந்த இடத்துல ஆதித்யா, தமிழ் இவங்களெல்லாம் பார்த்து, இனி நீங்கள் என்ன அப்பானி கூடலாம், நம்ம சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம், இங்கே மித்ரா, சுதாகர் இவங்களோட தொந்தரவு இருக்காது, நம்ம வீடாக ஒன்று இருக்கோம், அதில் நீங்கள் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு சொல்ல
நேரம் அப்பா நாங்கள் இதை தான் வந்து எதிர்பார்த்தோம், இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு வந்து நம்ம ஆதித்யாவும் தமிழை போய் வந்து நம்ம ஆதியை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மித்ரா எல்லாம் குடிமூழ்கி போச்சு. நான் வந்து இந்த ஆதி கூட தான் வாழணும், என்னோட வாழ்க்கை அவர் கூட தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனால் எனக்கு கிடைக்காத வாழ்க்கை இந்த பாரதிக்கு வந்து கிடைக்கும்னா ஆதி வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது. ஆதி உயிரோடு இருந்ததானே இந்த பாரதி ஆதி கூட வாழ்வா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம மித்ரா. இந்த சைடு பார்த்தோன்னா திலகாக்கு இப்போவாது உண்மையை புரிஞ்சு இந்த ஆதி வந்து வாழ போயிட்டான பாரதியை கூட்டிக்கிட்ட. ஆனால் இந்த மித்ரா கேவலம் ஒரு கல்யாணம் ஆகி புள்ளக்குட்டி இருக்கவன் தான் வேணும்னு துடிக்கா. எப்படியாவது மித்ராவை கண்டிப்பாக என்னோட தங்கச்சி பையன் அவனுக்கு வந்து அவன் மித்ராவை வந்து ஆசைப்படுறான், அவனுக்கு வந்து கட்டி வைக்கணும். ஆனால் அவருக்கு குணம் இப்படி இருக்கு, கல்யாணம் ஆனவன் தான் வேணும் அப்படின்னு வந்து நிற்க அளவுக்கு மோசமானவ, அதுக்கு ஜாலரா தட்டதுக்கு இந்த மாப்பிள்ளை வேற அப்படின்னு வந்து அந்த திலகா வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம மீனா பார்த்துக்கிட்டு செம்ம சாக்காராங்க. என்ன அப்போ வந்து ஆதி கல்யாணம் ஆனவர் அவருக்கு பொண்டாட்டி ஒரிஜினலாகவே பாரதி தானா? இதை எங்கள் அம்மா எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு தின்னுட்டு வேற வேலை இல்லை, அவங்க இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. அப்போது இந்த மித்ரா பயங்கரமான ஆளு தான். அந்த வீட்டிலேயே வந்து ஆதிக்க பொண்டாட்டியை இருத்திக்கிட்டு தான் அடைஞ்சிடலாம் ஆதியா அப்படின்னு வந்து எவ்வளோ கேவலமாக வந்து யோசித்திருக்கா. அதுக்கு சப்போர்ட்டாட்டு என் கணவர் சுதாகரை இருந்திருக்காரு. தங்கச்சிக்கு ஒன்றுனா இவர் இந்த வேலையை பார்க்குறாரு, ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்துட்டு தன்னோட தங்கச்சியை வாழ வச்சிடலான்னு நினச்சாரு. ஆனால் அப்படி இல்லை, இப்போ வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட இந்த ஆதி வந்து வாழ போகிறேன் அப்படின்னு வந்து களை இறங்கிட்டா. இந்த மித்ராவும் என் மாப்பிள்ளையும் சேர்ந்து அடுத்த என்ன திட்டத்தை கங்கணம் கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கடவுளே எனக்கு என் பேத்திக்கு இப்போ தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமைய போகுது. இப்போ வந்து ஏற்கனவே மித்ராவோட கெடுபிடியில் வந்து இந்த ஆதி முழு பாசத்தையும் வந்து என் பேத்தி மேலேயும் பேரம் பேத்திகள் மேலேயும் காட்ட முடியலை. ஆனால் இப்போ வந்து தனியாட்டு வந்து சந்தோஷமாக வந்து வாழணும்னு வந்து இந்த வீட்டை விட்டுட்டு போகிறோம். இனி யார் எங்கள் பேத்தி பாரதி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம பாரதி இவ்வளோ சீக்கிரம் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு கை கூடும் அப்படின்னு வந்து இல்லை. ஆனால் உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும். ஆதிக்கு நம்மளை மனசார வந்து ஏற்றுக்கிட்டாரு, நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வந்து மித்ராவை விட்டுக்கிட்டு பாராரு. இதுவே வந்து நல்ல இதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வா இப்போ போகலாம் அப்படின்னு வந்து ஆதித்யா இறுக்கமாக நம்ம பாரதிக்கு கையை பிடிச்சிக்கிட்டு தன்னோட ஆதித்யா தமிழை இவங்க கூட சந்தோஷமாக வீட்டை விட்டு வெளியேறங்க. அதோட துக்க வீடு கணங்கா அப்படியே பேரஞ்சது கணங்கா நம்ம மித்ரா வந்து துடிச்சு நிற்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நடக்கக்கூடாது, இதெல்லாம் நடந்துச்சு என் கண்ணு முன்னாடி அப்படின்னா இந்த பாரதியையும் ஆதியை நான் உயிரோடி விடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணனே அப்படின்னு வந்து சுதாகரை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம மித்ரா.